குட் மார்னிங். ராஜேஸ்வரின்ற பெண் குழந்தைக்கு ஐஐடியில் சீட் கிடச்சிருக்கு. எனக்கும் அண்ணா யூனிவர்சிட்டியில் சீட் கிடைச்சது. அவங்க அப்பா பேர், அந்த ராஜேஸ்வரின்ற பெண் குழந்தையோட அப்பா பேர் ஏ ஆண்டி. என்னோட அப்பா பேரும் ஆறுமுகம் ஆண்டி, ஏ ஆண்டி தான். அந்த ஃபோட்டோ சிங்கிங் பார்த்தம்போது எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. பெண் குழந்தைகளை, அதாவது ஆண்டி பெற்ற மகள்கள் பெண் குழந்தைகளாக பிறந்து இந்த உலகத்தில் சாதனை புரிகிறாங்க. கல்விங்கிறது பெரிய ஆயுதம். கல்வியை பயின்றுட்டு ஒரு பணி சார்ந்து என்னால் கரெக்டாக வேலை செய்ய முடியலங்கிற ஆதங்கம் இருக்குது. எங்களெல்லாம் நல்லா வேலை செய்ய விடுங்க. மதம் சார்ந்து நிறைய தொல்லைகளை நான் பார்த்தேன். அந்த தொல்லைகளெல்லாம் இனி இருக்கக்கூடாது, அதெல்லாம் மாறணும்னு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோக்கள்லாம் பார்க்குறது சும்மா பழி வாங்கிறதுக்காகவோ இல்லை வேறு எதனா ஒரு விஷயத்துக்காகவோ, நெகட்டிவான விஷயத்துக்காகவோ பயன்படக்கூடாது. நல்ல விஷயத்துக்காக பயன்படணும். அந்த வீடியோவில் த்ரிஷா கையாட்டிகிட்டே பாடுவாங்க. அதாவது, வேறு எல்லாம் வெறும் வேஷம் என்பேன், வேஷம் என்பேன், வெறும் வேஷம் என்பேன், காலம் யாவும் நீதானே, அந்த காலன் வந்தால் வெல்வேனே. நல்லா கவனிங்க. காலன் வந்தால் வெல்வேனே. நாங்கள்லாம் முஸ்லீம்க கூடவே பிறந்து வளர்ந்து படித்து எவ்வளோ பெரிய ஒரு மக்கள் சேவையில் ஈடுபட்டுருக்கோம். இங்கே சமூக நீதியும் பெண்களுக்கான சமத்துவமும் ரொம்ப முக்கியமானது. ஆண்டி அவங்க பெற்ற மகள்கள் அப்படிங்கிறதுல தான் எனக்கு பெருமை. இனியராஜகுமாரிங்கிற பேர் எனக்கு பெருமை கிடையாது. எங்கள் அப்பா பேர் தான் எனக்கு பெருமை. ஆண்டிங்கிற பெருமை பெற்ற மகள்கள் இந்த உலகத்தில் நீடூழி வாழணும். எந்த ஒரு மதமோ ஜாதியோ இதில் வரக்கூடாதுன்னு எல்லாரையும் கேட்டுக்கிறேன். இதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். கொஞ்சம் இந்த உலகம் மாறட்டும். தேங்க்யூ.